शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुगं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तम तोड़कं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शङ्कर भगवत्पादाचार्यैः कृत कनकदारा स्तोत्रं பார்த்துருக்கோம். அங்கம் ஹரேஹ पुलकभूषणमाश्रयन्ती शृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृत अखिल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः. ஞான மங்கள ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சது கனகதாரா ஸ்தோத்திரம். அதுல 6 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியதான ஸ்லோகமானது 7வது ஸ்லோகம். நல்ல பதலாலித்யத்தோட இருக்கக்கூடிய ஒரு சாகித்ய கண்டென்ட் இருக்கக்கூடியதான, சந்தஸ் கண்டென்ட் இருக்கக்கூடியதான, அதே சமயத்துல அர்த்த புஷ்டியாகவும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இது. ஆச்சாரியால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். प्राप्तं पदं प्रथमतः खलु यत्प्रभावात् माङ्गल्यभाजि मधुमातिनि मन्मथेन मय्यापदे तदिह अन्तरम् ईक्षणार्धं मन्दालसं च मकरालय कन्यकायाः. பதத்தினுடைய அந்த லாலித்யம் பாருங்க. பிராப்தம் பதம் பிரதமதः கலு யத் பிரபாவாத் மாங்கல்யபாஜி மதுமாதினி மன்மதேன. முதல்ல எல்லா பால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படி பண்ணார். அடுத்ததுல பாருங்க, மால மாங்கல்யபாஜி மதுமாதினி மன்மதேன மய்யாபதேத் ததிஹ மந்தரம் ஈக்ஷணார்த்தம் மந்தாலசம் ச மகராலய கன்யகாயாக. எப்படிதான் அவருக்கு அந்த வார்த்தைகள்லாம் விழறதோ இல்லையா, அந்த மகாரத்தை வச்சுட்டு விளையாடுற. மாங்கல்ய பாஜி அப்படின்னா மாங்கல்ய பாக் அப்படின்னா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பரமமங்கள ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர் பரமாத்மா, பரமேஸ்வரன் தான். மகாவிஷ்ணு பரமமங்கள ஸ்வரூபியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு மங்கள பாஜி, எல்லா மங்களத்துக்கும் ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் சாட்சாத் மகாவிஷ்ணு. அப்படி இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மதுமாதினி, மது கைடபர் அப்படின்னு 2 பேரு. இந்த 2 பேரை பத்தி நம்ம போன ஸ்லோகத்துல மதுஜிதஹா அப்படின்னா 5வது ஸ்லோகத்துல இருக்கும்பொழுது பார்த்தோம். இருந்தாலும் இப்போ அந்த இந்த இடத்துல மதுமாத்தினி அப்படின்னாக்க, மது என்ற அரக்கனை மதனம் பண்ணவரான மகாவிஷ்ணு. மது என்கிற அரக்கனை மதனம் பண்ணதனால, கொன்றதனால இருக்கக்கூடியவர் அவர். அசுரனை கொன்றதனால மகாவிஷ்ணுவனுடைய இடத்தில் மதுமாதினி அவரிடத்தில் அப்படின்னா, அந்த மது கைட்டப்பர்னு 2 அரக்கர்கள் எப்படி உண்டு பண்ணாங்க. விஷ்ணு கர்ணமலோத்பூதஹா, விஷ்ணுவனுடைய காதுனுடைய அழுக்கிலிருந்து உண்டானவர்கள். அவர்கள் 2 பேரும் என்ன பண்ணாங்க, நேர பிரம்மாவையே போய் அட்டாக் பண்ணணும், எல்லா தேவர்களும் என் கண்ட்ரோல்ல இருக்கார்,
அதனால நான் பிரம்மாவையே போய் அட்டாக் பண்ணுவேன்னு ஹந்தும் பிரம்மான முத்தியதௌ சனாபி கமலே விஷ்ணோ ஸ்திதோ பிரம்மா பிரஜாபதி அப்படின்னு தேவி மகாத்மியம். அவர் என்ன எங்க உட்கார்ந்துருக்கார் அப்படின்னாக்க மகாவிஷ்ணுவனுடைய தொப்புள்ள இருந்து வரக்கூடிய ஒரு பத்மம், அந்த பத்மத்துல அமர்ந்திருக்கக்கூடியவர் பிரம்மாஜி. அந்த பிரம்மாவை கொல்லுவதற்காக மதுவும் கைடபுரம் வந்துட்டாங்க. பிரம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இக்கட்டான ஒரு நிலைமை இருந்தது. அவருக்கு தெரிஞ்சது உடனே என்ன பண்ணார், அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். இருக்கட்டுன்னு அவர் பாட்டுக்கு தொம் ஸ்வாஹா தொம் சதாஹி தொம் வஷத்கார ஸ்வராத்மிகா சுதா त्वमक्षरे नित्ये திதா மாத்ராத்மிகா ஸ்திதா அர்த்தமாத்ரா ஸ்திதா நித்யம் யா அனுச்சார்யா விசேஷதः त्वमेव சந்தியா சாவித்ரி त्वं ஏவி ஜனனி பரா. நீதாம்மா சந்தியா தேவி, நீதான் சாவித்ரி, நீதான் என்னுடைய அம்மா, நீதாம்மா என்னை காப்பாத்தணும், இதோ வந்துட்டாலே இவா ரெண்டு பேரும் அப்படின்னார். அம்பாள் பார்த்தா யோகம் மாயையா இருக்கிறது கொண்டிருக்காள். மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்காரு. இப்ப மகாவிஷ்ணு எழுந்தாதான் காரியம் ஆகும். அதுக்காக இவர் என்ன பண்ணோம், மகாவிஷ்ணுவை தானே பிரார்த்தனை பண்ணோம். இவர் என்ன பண்றார், சக்தியை பிரார்த்தனை பண்ணார். அதெல்லாம் தான் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த யோகமாயா இருக்கக்கூடிய நித்ரா சக்தியாக இருக்கக்கூடியவர் அம்பாள். அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணோன்னு அவ எழுந்துட்டா. எங்க இருந்து, விஷ்ணுவனுடைய சரீரத்திலிருந்து எழுந்தோடனே விஷ்ணு எழுந்துட்டார். எழுந்து பார்த்தா இந்த மாதிரி விஷ்ணுவுக்கு ஒரு ஆபத்து, பிரம்மாவுக்கு ஒரு ஆபத்து, எதிர்க்க மதுவும் கைடபுரம் இருக்காங்க. உடனே சண்டை போட ஆரம்பிச்சார். ஒரு பஞ்ச வருஷ சஹசிராணி பாகு பிரஹரணோ விபுகு. ஒரு 5000 ஆண்டு பகவான் என்ன பண்ணார், அவளோட புஜங்களையே ஆயுதமாக கொண்டு போர் புரிந்தார் இல்லையா. பஞ்ச வருஷ சஹசிராணி பாகு பிரஹரணோ விபுகு தாவப்யதிபலோன்மத்தோ மகாமாயா விமோகிதோ. இந்த மகாமாயினால மயக்கம் அடைவிக்கப்பட்ட அவர்கள் என்ன பண்ணாங்க, திடீர்னு போற நிறுத்திட்டு மகாவிஷ்ணுவை பார்த்து உமக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொன்னார். அவர் உடனே பார்த்தார், இதுதான் சிச்சுவேஷன், இவன் யாருக்கு வரம் கொடுக்கறதுன்றது இல்லையா. அசுரன் வந்து கேட்கறான் மகாவிஷ்ணுவை பார்த்து, உனக்கு என்னெல்லாம் ஜெயிக்க முடியாது, உனக்கு ஏதாவது வரம் வேணும்னாக்க கேளுன்னு. உடனே அவர் என்ன பண்றாரு, வினயத்தோட பவே தாமத்யமே துஷ்டௌ மம வந்தியா பத்யா உபாவபி. உங்க ரெண்டு பேரையும் கொல்லணும்பா, அதுதான்பா நான் வரேன், நீ எந்த வரம் கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்றிய இல்லையோ, உன்னை கொல்லணும் அப்படின்னார். உடனே அவன் சொன்னான், பூமியில என்னை யாருமே கொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொன்னான். அது நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொடைய 10 யோஜனை பண்ணார். ஆனா பூமி 10 யோஜனை விரிஞ்சுது. இவர் 100 யோஜனை தூரம் விரிச்சுட்டார். பண்ண உடனே இந்த பூமியே வந்து அவர் தொடைக்கு மேல வந்துடுது. அப்போ வந்த உடனே மதுவையும் கைடவனையும் கூப்பிட்டு உடனே சுதர்சன சக்கரத்தை எடுத்து அவர் என்ன பண்ணாரு, விலோக்கியதாபியாம் கதிதோ பகவான் கமலேக்ஷணஹ யா ஆவாம் ஜெயினயத்ரோர்வி சலிதேன பரிப்ளுதா இத்யுக்த்வா பகவதா சங்க சக்கர கதாப்ருதா கிருத்வான சக்கரேன வைச்சின்னே ஜெகனே சிரசி தயோஹோ. சங்கு சக்கர கதாதாரியான பகவான் அவருடைய தலையை தன்னுடைய தொடையிலிருந்து அமர்த்தி சக்கரத்தினால அப்படியே சேதித்தார். அவர் 2 பேரையும் கொன்னார். அதனால இவருக்கு மன்மதனை கொன்னவன் என்ற பெயர் வந்துவிட்டு, மதுவையும் கைடவனையும் கொன்னவதனால மதுமாதினி அப்படின்னு ஒரு பேர் வந்துட்டு. அவர் எப்படிப்பட்டவர், மாங்கல்ய பாஜி மதுமாதினி, எல்லா மங்களத்துக்கும் உறைவிடமாக இருக்கக்கூடியவர். மது என்கிற கொடிய அரசனை கொன்றவராகவும் இருக்கக்கூடிய அவரிடத்தில் இப்ப என்னாச்சு, மன்மதேன, மன்மதனுக்கு சாஸ்திரங்கள்ல அநேக பேரு. மதனன் அப்படின்னாலும் மன்மதன், மன்மதன்னாலும் மன்மதன், மாரஹான்னாலும் மன்மதன், பிரத்யும்னஹான்னா மன்மதன், மீனகேது அப்படின்னா மன்மதன், காமஹா அப்படின்னா மன்மதன், கந்தர்பஹான்னாக்க மன்மதன், அனங்கஹா அப்படின்னு சொல்றது எல்லாம் மன்மதனுடைய பேரு. இப்படி இந்த மன்மதனானவன் என்ன பண்றான், ஜெயிச்சுட்டான். அம்பாள் மேல ஆசையை ஆனானப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கே உண்டு பண்ண வைக்கிறான். மகாலட்சுமி மேல மகாவிஷ்ணுக்கு ஒரு ஆசை வந்ததுக்கு காரணம் என்ன, அந்த மன்மதனுடைய வைபவம் தான் அது. இப்படி
மாங்கல்யபாகியாக இருக்கக்கூடிய மதுமாதினியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவிடத்துல மன்மதேன எதனால அவனுக்கு அவ்வளவு பெரிய பிரபாவம் வந்தது? விஷ்ணுவையே அவன் அவனுடைய இஷ்டத்துக்கு ஆட்கொள்ளக்கூடியதான ஒரு சக்தி மன்மதனுக்கு காமனாக இருக்கக்கூடிய அந்த மன்மதனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தான்னாக்கா, யத் பிரபாவாத், யாருனுடைய பிரபாவத்தினால, இல்லையா, மன்மதனுடைய எந்த லக்ஷ்மியினுடைய கடாட்சத்தினுடைய பிரபாவத்தினால, அவனுக்கு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் மன்மதனுக்கு இருந்து, அதனாலதான் அவன் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகனாகி அவர் என்னமா காதி வித்யன்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி வித்யை நமக்கு அருளினார், இல்லையா, அந்த மன்மதன். அதனால அவர் பெரிய அம்பாள் பக்தன் ஆவார். அதனால அம்பாளினுடைய பரிபூர்ண கடாட்சத்தை பெற்றதுனால அவரால் எதை வேணாலும் செய்ய முடியும். அதனால விஷ்ணுவையே அவர் அம்பாள் மேல போகிக்கும்படி செய்யக்கூடியதான ஒரு பிரபாவம் அவருக்கு. எத் பிரபாவாது என்னாச்சு அப்படின்னாக்க, முதல்ல பிரதமதா பிராப்தம் பதம் பிரதமதா கலு அப்படின்னாரு. அவருக்கு என்ன, பிரதமதா முதல்ல இருக்கக்கூடிய பதம், நமக்கு வாசஸ்தானமாக இருக்கக்கூடியதாக பிரதமதா பதம் பிராப்தம் குலு, அதை அடைந்தாரோ இல்லையோ, இப்படிப்பட்டதாக அடைந்தார். இந்த ஒரு முதன்மையான உலகத்திலேயே ஒரு முதன்மையான ஒரு நிலையை அடைக பிரதமதா பதம், இல்லையா. அப்படி அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அம்பாளுடைய கடாட்ச வீதியத்தினால மன்மதனுக்கு அந்த ஒரு பிரபாவம் வந்தது. அந்த பிரபாவத்தினால அவன் என்ன பண்றான், முக்கியமாக மனிதராக பிராப்தம் கலு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாவிஷ்ணுவையே ஜெயிக்கக்கூடியதான ஒரு சக்தியானது அவனுக்கு ஏற்பட்டு விட்டது, இல்லையா. அப்படின்னு கலு பிராப்தகா கலு பிராப்தம் கலு, இவருக்கு அடையவில்லையா. ஆகையினால என்ன பண்ணார், அதனால இப்ப என்ன சொன்னார், இவ்வளோ பெரிய பவர் இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மகராலய கன்யகாயாக, மகராலய கன்யகா அப்படின்னாக்க பார்க்கடல்ல உதித்தவளாக இருக்கக்கூடியவர் அம்பாள். அம்பாளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. லக்ஷ்மி, பத்மாலயா, பத்மா, கமலா, இந்திரா, லோகமாதா, க்ஷீரோதனையா, மகராலயா அப்படின்ற பேர்லாம் மகாலட்சுமிக்கு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயே என்ன, தங்களுடைய மந்தாலசம், அந்த ஆலசம், அம்பாளுடைய சிரிப்பானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா புன் சிரிப்பு அம்பாளுக்கு. அம்பாளுடைய பார்வையும் தீர்க்கமா பார்த்தோம்னா நம்மளால எல்லாம் தாங்கவே முடியாது, இல்லையா. அதனால கடைக்கண் பார்வை தான் அம்பாள் பார்க்கணும். அதே மாதிரி அம்பாளுடைய சிரிப்பு எப்பொழுதுமே ஸ்திரீகளினுடைய சிரிப்பு அஹஹான்னு இருக்கக்கூடாது, புன் சிரிப்பாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி மெதுவாக அப்படி சிரித்த முகத்தோட இருக்கக்கூடிய அவள் என்ன பண்றா, மந்தரம், மந்தரம் அப்படின்னாக்கா மத்துல கலக்கலாம்ல, மந்தரம் அப்படின்னா அவருடைய மனசையே, எல்லாருடைய மனசையும் குழப்பக்கூடியதான ஒரு அழகு அம்பாளுடைய அழகு, இல்லையா. அம்பாளுடைய அழகானது எப்படி, எல்லாரையும் வியாமோகத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு அழகு. எல்லாருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டான், அந்த காமாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்துட்டானாக்க அவளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம். எல்லாருடைய உள்ளத்தையும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொரூபம். மந்தனம் அப்படின்னா ஒரு கலக்கம், ஒரு மத்துல கடைஞ்ச மாதிரி ஆயிடும் மனசு. அப்படி ஒரு வியாமோகத்தை உண்டு பண்ணக்கூடியதை குலவளாக இருக்கக்கூடிய மகராலய கன்யகா, லட்சுமி தேவி, உன்னுடைய ஈக்ஷணார்த்தம், உன்னுடைய பார்வை, ஈக்ஷணம் அம்பாளுடைய பார்வை, அது எனக்கு எப்படி தது ஈக்ஷணம் எப்படி வரணும், அர்த்தம் கொஞ்சம் ஒரு அரை துளி என் மேல பட்டா கூட போதுமே, இக இங்க என் மேல ஊழ்ந்துட்டுன்னா மையி ஆபதேத், என்னுடைய மேல அது ஆபதேத், பதேத்னா விழருது. என்னுடைய அந்த கருணா கடாட்சமானது ஒரு திவல கொஞ்சம் என் மேல விழுந்ததே ஆனால் இக என்ன எவ்வளவு உணர்க்கும், மயிச்ச ஆபதத் இக, இப்பொழுது என் மேலேயும் அது கொஞ்சம் விழக்கூடாதாமா அப்படின்னு ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்றார். இப்போ நான் கேட்கிறேன், இந்த பிராமண ஸ்திரீக்காக
பாவம் ஒண்ணுமே இல்லாத போது என்கிட்ட பிக்ஷைக்குன்னு வந்தவனை பார்த்து எவ்வளவு மனசு கஷ்டம். அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு இல்ல. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிரம்மச்சாரி வாசல்ல வந்து பிக்ஷை கேட்கறான், இல்லன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவம் அது இல்லையா? ஒரு பிராமணர் வந்து யாசிக்கிறதுக்கு வரார், அவர்கிட்ட போய் இல்லன்னு சொல்லக்கூடிய மனசு யாருக்காவது வருமா? சொன்னா எவ்வளவு பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒரு தாரித்திரியம் அந்த ஃபேமிலிக்கு வந்துடுது. அதனாலதான் நான் உன்னை கேட்கறேன், எனக்காக கேட்கல. அந்த அம்மாவை இப்படி தரித்திர நிலையில போய் வச்சிருக்கிய ஒரு பிராமண குடும்பத்தை அப்படின்றதுக்காக கேட்டதுனால அவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயமும் சொன்னேன், கடைசியில இதை சொல்றவாளுக்கும் அந்த பெனிஃபிட் வரணும் அப்படின்னு அவர் வேண்டினார். இதை படிக்கிறவாளுக்கும் அதுல லக்ஷ்மி கடாட்சமானது நன்னா இருக்கணும் போதும். லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன அர்த்தம்னாக்கா நிறைய பணம்ன்ற அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு சௌக்கியமாக சாப்பிட்டு இருக்கிற அளவுக்கு பணத்தை அம்பாள் கொடுப்பாளே, படி அளக்கிறாள் இல்லையோ, அதுதான் ரொம்ப வசதியான அளவு. அதிகமா கொடுத்தா அதிகமா பிரச்சனைகள்லாம் வந்துடும். பிரச்சனை இல்லாம மன நிம்மதியும் இருக்கணும், போதும் என்ற ஒரு பணமும் இருக்கணும், பணத்தாசையே இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கக்கூடிய அம்பாள் இக மையி அப்படி ஆப்பதே, என் மேலையும் கொஞ்சம் உன்னுடைய கடைக்கன் பாகத்தை விழட்டம்பா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை பண்ணார். பிராப்தம் பதம் பிரதமத கலு யத் பிரபாவாத் மாங்கல்ய பாகி மதுமாதினி மன்மதேன மையாபதே ததிக மந்தரம் ஈக்ஷணார்த்தம் மந்தாலசம் ச மகராலய கன்யகாயாஹ. சர்வமங்கலத்துக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய மது என்ற அரசனை கொண்டவனாகவும் இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவனுடைய இடத்துல மன்மதனாலேயே லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்ச பிரபவத்தினால அவன் முதன்மையாக இருந்து முதல் ஸ்தானத்தை வகித்து அவரையே ஜெயிச்சு விட்டவனாக ஒரு ஸ்தானத்தை அடைந்தான் இல்லையா? அது எப்படி வந்தது? அம்பாளுடைய கடாட்ச வீரியம் இல்லையா? ஆகையினால ஏ மகராலய கன்யகா, ஏ லக்ஷ்மி தேவியே, உன்னுடைய மந்தாலசம் ரொம்ப வல்லதான உன்னுடைய அந்த பார்வையும் உன்னுடைய பொன்சிரிப்பும் மந்தரம் வியாமோகத்தை எங்களுக்கு உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால நீ என்ன தெரியுமா பண்ண? ஈக்ஷணார்த்தம் உன்னுடைய கடைக்கன் பார்வையை இக மயீச்ச என் மேலையும், நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க உபாசகர்கள்லாம், என்ன மாதிரி ஒரு தன்யன் இல்லையா, என் மேலேயும் அது ஆப்பதே விழ வேண்டாமாமா அப்படின்னு ஆச்சாரியர் ப்ரே பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதை படிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? நம்மள அறியாமையே இப்போ லக்ஷ்மி கடாட்சத்துக்கு நாம ப்ரே பண்ண மாதிரி இருக்கு. என் மேல விழக்கூடாதாமா அந்த லக்ஷ்மி கடாட்சம். எங்காத்துல சௌகரியமா இருக்க மாட்டோமா நாங்க? எங்களுக்கு கல்வி செல்வம் வேணும் இல்லையா, பொருட்செல்வம் வேணும், பிள்ளை செல்வம் வேணும், எல்லாமே வேணுமே, எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவள் நீதானே அப்படின்னு கேட்டார். அடுத்தது 8வது ஸ்லோகம். தத்யாதயானுபவனோ திரவிணாம்புதாராம் அஸ்மின்ன கிஞ்சன விஹங்க சிஷௌ விஷன்னே துஷ்கர்ம கர்மமபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாஹ. தத்யாத் தய அனுபவனஹ திரவிண அம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிஷௌ விஷன்னே துஷ்கர்ம தர்மமபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாஹ. துஷ்கர்ம கர்மம் அப்படின்னாக்க அகம் இல்லையா, அப்படின்னா பாபம். துஷ்கர்மாவனால வரக்கூடிய பாபம் அதை சிராய தூரம் அபனிய ரொம்ப தூரம் தள்ளி விட்டுமா எங்ககிட்ட இருந்து, திருப்பி எங்கிட்ட அதை ஒட்டாம பாத்துக்கோ அப்படின்னு வேண்டாரு. தயானுபவனஹா, அம்பாளுடைய கருணையானது எப்படி இருக்கு அப்படின்றார். அது வந்து அனுபவனம், பவனம்னா காத்து, அனுபவனம்னா சகாயம் பண்ணக்கூடியதான காத்து. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா புரோவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழேந்து இருக்கக்கூடிய காத்து தான் மேல போய் அந்த நீருண்ட மேகங்கள் இருக்கும், மேலேந்து வேற காத்தை விட கீழேந்து போற காத்து வந்ததுனால அப்ப மழை வரும் அப்படின்றது சாஸ்திர பிரசித்தமாக இருக்கு. அப்படி தயானுபவன, பவனம்னாக்க காத்து இல்லையா,
இவனுக்கு பவனபுத்திரன் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு பேர் இல்லையா, காத்தனுடைய வாயுபுத்திரன். அதனால தயானு பவன, கருணைக்கு அனுகூலமான காத்தை உடையதான நாராயண பிரணயனி நயனாம்புவாஹா, நாராயண பிரணயினி, நாராயணனுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கக்கூடியவள் யாரு? மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமியினுடைய நயனம், அவளுடைய கண்ணு அது எப்படி இருக்கு அப்படின்னா மேகமர அம்புவாகா. அது எப்படி அந்த காத்தானது போய் மேகத்துல போனோன்னா அந்த மழையானது வருஷிக்கிறதோ, அப்படியே நம்மளுடைய பக்தியானது அம்பாள் கிட்ட போச்சுன்னா அம்பாளினுடைய கண்ணுல இருக்கக்கூடிய மேகத்திலிருந்து அது அப்படியே நம்ம மேல பொழியறது. அஸ்மின் விஷன்னே, அஸ்மின் என் மேல அது விழணும். ஏன்? நான் ரொம்ப விஷாத யோகம் இல்லையா, முதல் பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துக்கு பேர் அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம்னா மனக்குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல. போனான்னாக்க எதிர்க்க பார்த்தா தன்னை வளர்த்த தாத்தா, பெரியப்பா பசங்க எல்லாரும் நிக்கிறாங்க, மாமனார்கள் எல்லாரையும் பார்த்து எப்படி இவளோட நான் சண்டை போடுறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இப்படி எனக்கு அநேக விதமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால விஷன்னனாக நான் கஷ்டப்படுகிறவனாக இருக்கிறேன். அதனால் அகிஞ்சன விஹங்க சிஷௌ, கொஞ்சம் கூட எதுவும் இல்லை இல்லையா, கையில இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் தரித்திரனாக இருந்து கொண்டு, விஹங்கம் அப்படின்னாக்கா பறவைகள். இந்த சாதக பட்சியானது எப்படா சந்திரன் வரும் அப்படின்னு நமக்கு கிடைக்கும்னு அப்படியே காத்துட்டு இருக்கிறது இல்லையா, பசியோட தாபத்தோட இருக்குல்ல. அப்படி நான் இருக்க, அம்பாளுடைய கடாட்சம் என் மீது விழாதா அப்படின்னு அந்த விஹங்க சிசு, அந்த சாதக பட்சியினுடைய விஷயத்துல எப்படி காத்துட்டு இருக்கானோ அப்படி இருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு ஏன் வரல அப்படின்னா துஷ்கர்ம கர்மம், பாபமாகிய அந்த தாபம் இருக்கு இல்லையா, அந்த துஷ்கர்மாவுடைய கர்மம் பாபம்ன்றதனுடைய அந்த காலத்தினால நான் ரொம்ப அதை அந்த தாரித்தியத்துக்கு காரணமான என்னுடைய பாப கர்மாவை தயவு செய்து நீ என்ன தெரியுமாம்னா சிராய தூரம், கொஞ்ச தூரம் நன்னா வெகு தூரத்துக்கு தள்ளி விட்ட. அப்பனீய இல்லையா, அப்பனீய துரிதக்ஷய அபனோதனார்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அபநாயனம் அப்படின்னாக்கா போக்கடித்து விடு. திரபினாம்புதாராம், எனக்கு வேண்டியது எப்படி தெரியுமா, உன்னுடைய மேகமானது மழையை வருகிறது. அம்பாளுடைய கண்ணில் இருந்து இருக்கக்கூடிய மேகத்திலிருந்து எனக்கு வேண்டியது என்ன, கொஞ்சம் பணம், கல்வி செல்வம் இல்லையா, பிள்ளை செல்வம், இதெல்லாம் தான் மன நிம்மதி, மன சந்தோஷம். இதுதானே செல்வம். செல்வம்னா அதுதானே செல்வம், பணமா செல்வம். இப்படி திரபினாம்புதாராம், இந்த திரவியங்கள் எல்லாம் ஜலப்பிரவாகத்தை அம்புதாராம் தத்யாத் வருஷிக்கட்டும் அப்படின்னு கேட்டார் இல்லையா. அம்பாளினுடைய நயனமாக இருக்கக்கூடிய மேகத்திற்கு அபாரமான கருணை இருக்கு. அதுக்கு எப்படி இந்த மேகத்துக்கு சகாயம் பண்றதோ புரோவாதமானது, அதே மாதிரி எனக்கும் என்னுடைய பக்தியானது அம்பாளுடைய கண்ணை போய் தாக்கட்டும். தாக்குறதுனால எப்படி மேகத்திலிருந்து மழை வழிகிறதோ அதே மாதிரி எனக்கும், நானும் சாதக பட்சி போல காத்துட்டு இருக்கேன், எனக்கும் அந்த தனப்பெருக்கானது ஏற்படட்டும், அந்த தாரித்திரியமானது போக்கடிக்கப்பட்டும் அப்படின்னு அந்த அர்த்தத்துல அனுசந்தானம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை நாம புரிந்து பாராயணம் பண்ணோம். இப்படி பண்ணா இந்த ஊர்ல யாருக்கும் தரித்திரம் என்பதே இருக்காது. அது மட்டுமல்ல, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு தேத்தியூர் அவருடைய பாஷ்யத்துல இந்த 8வது ஸ்லோகத்துக்கு எழுதியிருக்காரு. தத்யாதயானு பவனோ திரவினாம்புதாராம் அஸ்மின்ன கிஞ்சன விஹங்க சிஷௌ விஷன்னே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாஹா. அதற்கு பிறகு 9வது ஸ்லோகம். இஷ்டா விசிஷ்ட மதயோபி யயா தயார்த்ர திருஷ்ட்யா த்ரிவிஷ்டபபதம் சுலபம் லபந்தே திருஷ்டி பிரகிருஷ்ட கமலோதர தீப்திரிஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்டமய புஷ்கர விஷ்டராயாக. ஒரு சாகித்யம் பாருங்க. இஷ்டா விசிஷ்ட மதோயோபி யயா தயார்த்ர திருஷ்ட்யா த்ரிவிஷ்டபபதம் சுலபம் லபந்தே
திருஷ்டி பிரகிருஷ்ட கமலோதர தீப்திரிஷ்டாம் புஷ்டிம் கிருஷ்டீஷ்ட மம புஷ்கர விஷ்டராயாஹ. இஷ்டா விசிஷ்ட திருஷ்டியா திரிவிஷ்டப திருஷ்டிஹி பிரகிருஷ்ட கமலோதர தீப்தி ரிஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட மய புஷ்கர விஷ்டராயா. எத்தனை வந்திருக்குன்னு பாருங்க. எப்படி இந்த மாதிரி எல்லாம் ரச்சனை பண்ண முடியும் பாருங்க. இஷ்டோ அவிசிஷ்ட மதோபி அப்படின்னாரு. இஷ்டி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா ஸ்ரௌத கர்மா. நம்மளுடைய சாஸ்திரத்துல எஜுர்வேதத்துல சம்ஹிதையில நம்ம நிறைய இஷ்டிகள்லாம் பண்ணணும். எல்லாத்துக்கும் இஷ்டி தான் நமக்கு. அந்த காலத்துலாம் நமக்கெல்லாம் இப்பதான் இந்த கோவில் டாக்டர் அதெல்லாம் இப்பதான். அந்த நாள்லாம் கோவில் கிவில் இதெல்லாம் கிடையாது. ஆத்துல ஒரு கஷ்டம்னா ஒரு இஷ்டி பண்ணோம். பிராமணா எல்லாம் ரெகுலரா இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் செலவு இல்லை இல்லையா? எல்லாரும் இஷ்டி பண்ணோம். ஆத்துல ஒரு ஆக்சிடென்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு இஷ்டி. காத்துல போய் கூரை உழுந்து வீடு கட்டி போச்சுன்னா அதுக்கு ஒரு இஷ்டி இல்லையா? அடிக்கடி யாராவது பெரியவா செத்து போயிட்டே இருக்கா, என்ன பண்றது, வீட்டுல வந்தா அதுக்கு ஒரு இஷ்டி இல்லையா? குழந்தையே ரொம்ப நாளா பிறக்கல, அதுக்கு ஒரு இஷ்டி. எல்லாம் இஷ்டி தான். இப்படி இந்த இஷ்டினால வரக்கூடியது என்ன அப்படின்னாக்க இந்த இகலோக சௌக்கியங்கள் பிளஸ் சொர்க்க பதம் இல்லையா? அதுக்காக தானே யாகம் பண்றது. இப்படி இஷ்டின்னா இந்த இடத்துல சாதாரண இஷ்டி, இன்னொன்னு இஷ்டின்னா யாகம்னு ஒரு அர்த்தம். இஷ்டா விஷ்ட ஐஷ்ட அபிசிஷ்ட மதயஹா அப்பி. சொர்க்க சாதனமாக இருக்கக்கூடிய யாகம் செய்தவர்களுக்கு அபிசிஷ்ட மதயஹா என்னமோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனச இல்லையா? அப்படி கூடினவர்களுக்கு என்ன இருக்கு, என்ன சார் இப்படி பண்றோம், நமக்கு ஒன்றும் வரமாட்டேங்கிறது, சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இருந்ததே ஆனால் அந்த கர்மாவனால வரக்கூடியதான சொர்க்கத்தை விட எங்க அம்பாளுடைய அனுகிரகத்தினால வரக்கூடிய பலன் தானே ஜாஸ்தி. அதை எப்படி சூச்சனமா சொல்றாரு பாருங்க. யயா தயாத்ர திருஷ்டியா, அம்பாளுடைய தயை அது எப்படி இருக்குன்னா ஆர்திரமா இருக்கு. ஆர்திரமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னாக்க ஈரமான ஒரு எண்ணம். தயாத்ர சித்தான்னு பேரு. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்வதாமதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ரிய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதா ஆத்ர சித்தா. அம்பாளுக்கு பேர் ஆத்ர சித்தான்னு பேரு. எப்பொழுதும் ஈரமாக இருக்கக்கூடியவள். என்ன ஈரம் அவளுக்கு? தயார்த்திரம். மனசானது எப்பொழுதும் இருக்க. அப்படி இருக்கக்கூடிய அவள் என்ன பண்றாரு? யயா எந்த ஒரு தயாத்திர அந்த இந்த லக்ஷ்மி தேவியினுடைய கருணை நிறைந்த அந்த ஈரமான ஒரு திருஷ்டியினால அவன் என்ன பண்றது? அவனுக்கு திரிவிஷ்ட பதம். திரிவிஷ்டம் அப்படின்னாக்க சொர்க்கம். சொர்க்கம் பதமே அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாகம் பண்ணல. ஆனா அவனுக்கு பக்தி மாத்திரம் இருக்கு, ஏதோ பண்றான் அவன் யாகம். ஆனா அவனுக்கு நிச்சயமா சொர்க்கம் கிடைக்கிறது. ஏன்? விஷயம் என்னன்னாக்கா அந்த அம்பாளுடைய தயை தான் காரணம். அந்த ஆர்திர சித்தம் இருக்கிறதுனால இந்த குழந்தை ஏதோ பண்றான், இவனுக்கும் கொடுப்போம் அப்படின்னு அந்த சொர்க்க பதையே கொடுக்கக்கூடியது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. பக்தியோட ஒருத்தன் பண்ணானே. ஏன்னா மீமாம்சகள்லாம் நிரீஸ்வரவாதிகள். பக்தி இல்லாம தான் யாகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கவுண்டரா ஆச்சாரியார் கொடுக்கிறார். நம்ம எல்லாம் ஈஸ்வரனை ஒத்துண்டவர்கள் இல்லையா? இப்படி அம்பாளுடைய ஈஸ்வர பிரசாதம் இருந்ததுன்னாதான் ஒருத்தனுக்கு சொர்க்க பதவியானது கிடைக்கும் இல்லையா? சொர்க்க பதவி தான் கிடைக்கும்னு சொல்ல ஆச்சார். சொர்க்க பதவி சுலபம்னு சொன்னார். நீங்க சொன்ன வேத வழியில போனாலும் உங்களுக்கு கிடைக்கும் தான், இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீங்க பகவானை ஒத்துண்டு நீங்க அப்படி பக்தி பூர்வமா போனீங்கன்னா அது என்ன ஈஸிப்பா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் அப்படி சூச்சகமா சொல்றாரு. சுலபம் லபந்தே, சுலபமாக இந்த சொர்க்க பதவியை அடையலாம் பக்தியின் மூலமாக, மகாலட்சுமியினுடைய பக்தியின் மூலமாக. அது மாத்திரம் இல்ல, பிரகிருஷ்ட கமலோதர தீப்திஹி. பிரகிருஷ்டம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இல்லையா அந்த காந்தி. கமலோதர தீப்திஹி, மகாவிஷ்ணுடைய அந்த தீப்திஹி அந்த காந்தியானது எப்படி இருக்குன்னா கமலோதரமாக தாமரை மாதிரி அப்படி மனசை கொள்ளை கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த காந்தியோட இருக்கக்கூடிய
சா புஷ்கர விஷ்டராயாக. அப்படி மகாவிஷ்ணுடைய காந்தியில அப்படி ஒரு ஆசை அம்பாளுக்கு. புஷ்கர விஷ்டராயாக, புஷ்கரம் அப்படின்னாக்கா தாமரை மலர், அதுல விஷ்டராயாக, அதுல இஷ்டமாக இருக்கிற தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய திருஷ்டிஹி, அம்பாளுடைய அந்த கடாட்சமானது, அந்த கண் பார்வையானது இப்பதான் வேண்டாம். மம இஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட, மம எனக்கு, இஷ்டாம் இல்லையா, இஷ்டின்னு ஒரு அர்த்தத்துல ஆரம்பிச்சார். இந்த இடத்துல எனக்கு இஷ்டமான பலனை அம்பாள் கொடுக்கணும். இஷ்டாம் புஷ்டிம் சம்ருத்தி, இல்ல மன நிம்மதி, சௌக்கியம், எல்லா செல்வங்களும் எனக்கு கிருஷிஷ்ட, கொஞ்சம் கிருஷிஷ்ட செய்து விடுங்கள் அம்மா அப்படின்னு ஒரு தவ்ய லிங்கு லோட்டு தவ்ய பிரத்தியான சாஸ்திரத்துல சொல்லுவாங்க. எப்படி ஒரு லைட் ஆர்டரா இல்ல ரிக்வஸ்டாக அப்படி பண்ணியிருக்காரு இல்லையா. நீங்கள் செய்யட்டும் கிருஷிஷ்ட, இஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட இல்லையா. இந்த இச்சையினாலையும் இந்த என்னுடைய புண்ணிய கர்மாவினாலையும் எனக்கு திருப்தி ஏற்படுவாது நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு வினயத்தோட அவர் பிரார்த்திக்கிறார். இஷ்டோ அபிசிஷ்ட மதோயோபி மதோபி, சொர்க்க சாதனமான யாகத்துல திருப்தி இல்லாத மனசோட கூடியவர்களுக்கு கூட, அதாவது என்ன அர்த்தம், அனர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கு, அப்படி அருகதையே இல்லை என்றாலும் யயா தயார்திர திருஷ்டியா, யாருடைய தயையான அந்த லக்ஷ்மி தேவியினுடைய கருணையினால திரிவிஷ்ட பதம் சுலபம் லபத்தே, ஆனாலும் அவர்களுக்கு அந்த சொர்க்கம்ன்ற பலம் கிடைக்கிறது. இது மாதிரி இல்ல அப்பிரகிருஷ்ட கமலோதரதிக்கு சந்தோஷமாக மகாவிஷ்ணுவிடத்துல இருக்கக்கூடிய அந்த காந்தியை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாளே, புஷ்கர விஷ்டராதோ, அந்த தாமரை மரல்ல வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியினுடைய திருஷ்டிஹி, அம்பாளுடைய கடாட்சமானது மம இஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட, எனக்கு இஷ்டமான அபிமதமாக இருக்கக்கூடிய சம்ருத்தியை, எனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் காமனைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கிருஷிஷ்ட செய்யுங்கள் அப்படின்னு வேண்டினார் இல்லையா. புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் புண்ணியம் செய்யாமலேயே புண்ணிய பலத்தை மாத்திரம் காட்டானாக்கா அது நடக்குமா, நடக்காது. ஆனாலும் அம்பாளுடைய கருணைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுவும் நடக்கும் அப்படின்ற அந்த சாஸ்திர சம்பந்தமான அந்த விஷயத்தையும் சொல்லி மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக சொல்லும்படி கேட்டார். இப்படி 9 ஸ்லோகம் ஆயிடுத்து. 10வது ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். கீர் தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி அப்படின்னு ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்லோகம். அதுல என்ன, இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு 9வது ஸ்லோகத்துல முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.